ஒரு சின்ன கதை. ஒரு ஒரு பையன் வந்து ஒரு கொலை குற்றவாளியா ஒரு ஜெயில போட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. தூக்கு தண்டனை கொடுத்துட்டு மறுநாள் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். அப்போ கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே ஒரு கொலை குற்றவாளின்னா கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பையன் சொன்னான்னா, நான் வந்து எங்க அம்மாவை பார்க்கணும், நான் எங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அங்க இருந்த ஜெயிலர்லாம் ரொம்ப இது பண்ணானாச்சா, கடைசி நேரத்துல அவன் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியோட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அனுப்புனாங்களாம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்க அம்மாவும் ரொம்ப நெகிழ்ச்சியோட வந்தாங்களாம். ஏன்னா கொஞ்ச நேரத்துல தன்னுடைய மகன் என்ன ஆக போறான், தூக்கு தண்டனைக்கு போக போறானே அப்படின்ற ஒரு கண்ணீரோட ஒரு நெகிழ்ச்சியோட அந்த தாயார் வந்து அங்க வந்திருந்தாங்க. வந்ததும் அவங்க அம்மாவை பார்த்துதான் அவங்க கடகடன்னு ஓடி வந்தானா. ஓடி வந்தவன் நின்று பொழி இன்னும் ஒரு அறை அவங்க அம்மாவை விட்டானா. அப்படி எல்லாரும் அங்கிருந்து எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். என்ன இது நம்ம அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சானே, இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப அவர் கேட்டாரா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணானே அப்படின்ட்டு. நான் சின்ன வயசுல என் கிளாஸ்ல படிக்கிற பசங்களோட பென்சிலு ரப்பரு இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரும்போது எங்க அம்மா என்னை அப்பவே அடிச்சு திருத்தி இருந்தாங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்ல. எங்க அம்மா அதை எதுவுமே கண்டுக்காம சரி போ போ அப்படின்னு விட்டதுனால தானே நான் இன்னைக்கு ஒரு கொலை குற்றவாளியா வந்திருக்கிறேன். அப்போ நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கறதான ஒரு மகத்தான பொறுப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மளுடைய தாய்மார்கள் கிட்ட தான் இருக்குது இல்லையா? Dear children, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாங்கினேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நமக்கு நம்முடைய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 46:3-4 வசனங்கள். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா.